டு பி ஃப்ரேங்க், நம்மளோட கடவுள் வந்து நம்ம எல்லாருக்குமே பல்ல லக்கீலி நல்லா தான் படைச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக தான் இருக்கும். 99% அப்படி தான் இருக்கும். ஒரு 1%. ஸோ அப்போ தான் வந்து ஏதாவது டிஃபெக்டிவ், எனாமல் டிஃபெக்டிவ் அல்லது டென்டின் டிஃபெக்டிவ் அந்த மாதிரியே நமக்கு வந்து பல்லில் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருக்குமே வந்து பல்லு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இதில் முக்கியமான விஷயமே இந்த மெயின்டெனன்ஸ் தான். ஸோ நீங்கள் டெய்லி எப்படி ஒரு ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணி அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்கிறத பொறுத்து தான் நம்மளோட அந்த த்ரூ அவுட் அவர் லைஃப் டீத் அண்ட் கம் ப்ராப்ளம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது. நம்ம கம்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னா விட்டமின் சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். தென் வாயில் சில பேருக்குலாம் நிறைய அல்சர்ஸ் மாதிரிலாம் வரும். ஸோ அதுக்கெலாம் வந்து மல்டி விட்டமின்ஸ்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ விட்டமின் பி டெஃபிஷியன்சி அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் ஓரல் அல்சர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ தென் வந்து ப்ரோட்டீன்ஸ் ஆல்சோ, அது வந்து நம்ம கம்ஸ்க்கு ப்ரோட்டீன்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வாட்டர் கண்டென்ட்டும் நம்ம நிறைய வாட்டர் தான் ரொம்ப மெயின். ஏன்னா நம்ம சலைவா செக்ரீஷன் ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம வாய் வந்து அந்த மைக்ரோப்ஸ்லாம் பேலன்ஸ்டாக இருக்கும். ஆல்சோ ட்ரை மவுத் இருந்துச்சுன்னா அந்த கேவிட்டி ஃபார்மேஷனுக்கான டெண்டன்சி வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் ஃபுட்டோடு சேர்த்து வாட்டருமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ நிறைய தண்ணி குடிக்கிறப்போ அந்த ஓரல் கேவிட்டியில் அந்த நல்லா ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் அந்த மாய்ஸ்சராக இருக்கிறப்போ அதுவுமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தான். சலைவாவே வந்து ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் தான், பல்லில் படிகிற அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு.